ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி என்எஸ்சி சைட்டில் இருக்கிற ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே நம்ம சேனலில் டெய்லி ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணுறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்எஸ்சி சைட்டு உள்ளே போயிட்டு அந்த ஆப்ஷன் டேபிளை எப்படி பார்க்கணும், அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை வச்சு ஒரு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத க்ரீக்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஆக்சுவலாக வந்து எப்படி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் லெவல்லாம் என்ன? அதாவது செல்லர்ஸ் லாஸ் வரக்கூடிய இடம். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா? இப்போ செல்லர்ஸுக்கு லாஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க? பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட்டு நல்லா மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த லெவல். ஓகேங்களா? அந்த லெவலை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸில் நம்மளோட கோர்ஸ் வீடியோவில் நம்ம அதை தான் என்எஸ்சி சைட்டில் போய் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்குது அப்படின்னு நம்ம கோர்ஸ் கற்றுத்தரோம். ஓகேங்களா? இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி ட்ரேடை எப்படி எடுத்துருக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,770 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,725 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மார்க்கெட் பார்க்கும்போது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஆனால் எஸ்டர்டே ஐக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால மார்க்கெட் ஒன்று ரேஞ்ச் ஆக்குவான், இல்லைனா மார்க்கெட் வந்து அந்த ஓப்பனை தான்னா ரேலி ஆகும். ஓகேங்களா? இது ரெண்டு தான் நடக்கும். ஒன்று ரேஞ்ச் ஆகிடும் மார்க்கெட்டு, இல்லைனா இந்த ஓப்பனை தான்னா ரேலி ஆகும். சப்போஸ் இந்த ஐயை உடச்சா கீழே வந்துடுவான். இது 3 சினாரியோ தான் நடக்க வாய்ப்பு. ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படின்னா ஓப்பனை தானா பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? ப்ரீமியமும் அதே மாதிரி இருந்தால் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இவன் ஆக்சுவலாக பாசிட்டிவாக மாறினது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் 10 மணிக்கு தான். அதாவது ஓப்பனை தாண்டி தெளிவாக இவன் மாறிட்டான். ஓகேங்களா? பாசிட்டிவாக மாறிட்டான். அப்போ காலை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது 70 இருக்கும்போது 750 கால், 700 கால், மேலே இருக்க 800 புட், இவங்கெல்லாம் வந்து இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம காலை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது காலை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போய் ப்ரீமியமும் பாசிட்டிவாக இருக்கா செக் பண்ணணும். இதுதான் 21,700 காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஆனால் ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே ஐயை தாண்டவே இல்லை. பார்த்தீங்களா இந்த இடத்துல காலையில் நான் சொல்கிறது? ஓகேங்களா? அதாவது ஒரு 9:30 மணிக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். இவனும் எஸ்டர்டே ஐயை தாண்டலை. ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டலை. ஓகேங்களா? அப்போ வெயிட் பண்ணணும். ஒன்று இவன் பாசிட்டிவாக மாறணும், இல்லை மார்க்கெட் நெகட்டிவாக டோட்டல் நெகட்டிவாக மாறணும். மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக அவன் எஸ்டர்டே ஐயும் கீழே பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் ஃபுல் நெகட்டிவ் ஆகும். ஓகேங்களா? ஒன்று அவன் நெகட்டிவ் ஆகணும், இல்லை இவன் பாசிட்டிவாக மாறணும், இல்லை அவன் பாசிட்டிவாக மாறணும். 2 பேரும் சேமாக ஆகணும். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில். ஓகேங்களா? இது முரண்பாடு இல்லையா? டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லையா? அவன் வந்து எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கான், இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கான். ஓகேங்களா? இவன் ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது. இது வந்து ஒரு டிஃபிகல்ட் இல்லையா? அப்போ 2மே சேம் ஆனவன தான் மார்க்கெட் வந்து எப்போவுமே ரன் ஆகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம புட்டை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா
9:50க்கு இவன் வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணிட்டான். அதாவது 9:50க்கே சொல்லிட்டான் நான் மேலே போகிறேன் அப்படின்ட்டு. ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டே என்ன நடக்க போகுதுன்னு டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இவன் எஸ்டர்டே ஐயை தாண்டுறான் அப்படின்னா இவனோட அட்வான்ஸ் லெவலும் எஸ்டர்டே ஐயும் ஒன்று தான். 165ன்ற அட்வான்ஸ் லெவலையும் எஸ்டர்டே ஐயும் தாண்டிட்டான். ஓகேங்களா, ஆல்ரெடி இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஐயையும் உடச்சிட்டான், அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான். அப்போ 165னா 21,700 கால் ப்ளஸ் 165 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 21,865 வரைக்கும் அவனுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, இதை உடைச்சதுனால அவன் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஐயை உடைச்சாதான் நம்ம க்ரீக்ஸை பார்க்க முடியும். ஓகேங்களா, ஐயை உடைக்கலன்னா அந்த இடம் போக மாட்டான்னு அர்த்தம். ஐயை உடைச்சதுனால அந்த இடம் போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இவனை நம்ம சூஸ் பண்ணோம். 165 நம்மளுக்கு என்ட்ரி ஆக்சுவலாக க்ளீன் என்ட்ரி தான், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவன் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு 9:50க்கு இவன் உடைச்சிட்டான். ஆனால் மார்க்கெட் 10 மணிக்கு தான் பாசிட்டிவாக மாறுச்சு, ஃபுல் பாசிட்டிவாக மாறுச்சு. ஓகேங்களா, பாருங்கள் தெளிவாக வந்து இவன் 10 மணிக்கு தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பனை தாண்டுறான். 10 மணிக்கு ஓப்பனை தாண்டுறான். அப்போ ஓப்பனை தாண்டும் போது அப்போ தான் மார்க்கெட்டு ஃபோர்ஸாக மேலே போகிறான் பாருங்கள். அது வரைக்கும் இங்கெல்லாம் அரைச்சிட்டு இருந்தவன் இந்த ஓப்பனை தாண்டு பாசிட்டிவாக மாறணும் எவ்வளோ ஸ்பீடாக மார்க்கெட்டை போயிடுச்சு. ஒரே கண்டிலே மேலே போயிட்டான் பாருங்கள். அதாவது 770லேருந்து 815 வரைக்கும் போயிட்டான். டகால்னு ஒரு 45 பாயிண்ட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா, அப்போ ப்ரீமியமும் அந்த டைமில் தான் ஃபோர்ஸ் ஆகும். எப்போவுமே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மாறிடுச்சுன்னா பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இவனும் பாருங்கள் அந்த 10 மணிக்கு தான் பெரிய கேண்டில் வருது பாருங்கள். அது வரைக்கும் குட்டி ஆனால் இங்கே அவன் காட்டிட்டான் ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இவன் இதை உடைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் நெகட்டிவாக வரதுக்கு தான் வாய்ப்பு. ஓப்பனுக்கு கீழே வேறு இருந்தான் மார்க்கெட்டு, அப்போ கீழே தான் வரதுக்கு வாய்ப்பு. ஆனால் இவன் வந்து ஆல்ரெடி இந்த 2 இடத்துல 9:50 9:55 கேண்டில் பாருங்கள் க்ளீனாக அவன் வந்து எஸ்டர்டே ஐயும் அவனோட அட்வான்ஸ் லெவலையும் தாண்டிட்டான், க்ளோஸ் வச்சுட்டான் மேலே. ஓகேங்களா, க்ளீனாக வச்சுட்டான். அப்போ அடுத்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மாறணும், இவன் ரேலி ஆகிட்டான். 2 கேண்டில் தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் 65னா 170 கூட எடுத்துருக்கலாம். 170 அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 215 வரைக்கும் 45 பாயிண்ட். நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஈஸியாக அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இவன் சப்போர்ட்லேயே இவன் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட்லேயே சஸ்டெயின் ஆகிட்டான். அப்போ இவன் புல் பேக் வரணும்னு அவசியம் கிடையாது. இதில் இவன் ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி இங்கே நின்று இதில் புல் பேக்கே நிற்கலை அப்படின்னா தான் திருப்பி வருவான். ஆல்ரெடி இவன் க்ளோஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுட்டு அப்படியே இங்கே தான் நிற்கிறான். அடுத்த கேண்டில் இங்கே தான் நிற்கிது பாருங்கள். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான், ஆனால் அடுத்த கேண்டில் இதுலேயே தான் நிற்கிது, கீழே தான் நிற்கிது. ஓகேங்களா, அப்போ அது புல் பேக் மாதிரி தான் கணக்கு, அதில் சஸ்டெயின் ஆகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா, உடனே மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனால் மேலே போயிட்டான். ஓகேங்களா, க்ளீனாக பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நடந்திருக்கு பாருங்கள். எஸ்டர்டே ஐ பிரேக்கு, அட்வான்ஸ் லெவல் பிரேக், அவ்வளோதான். அதாவது மார்க்கெட் பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ், அதனால் ரேலி ஆகிட்டான். ஓகேங்களா, சப்போஸ் இவன் அட்வான்ஸ் லெவல் தாண்டலை, எஸ்டர்டேயை தாண்டாமல் கீழே உடச்சிருந்தான்னு வச்சிங்க, அப்போ தான் நம்ம போய் புட்டையே பார்க்கணும். புட்டு அந்த மாதிரி நடந்தாலே நம்ம புட்டு ஏதோ சப்போர்ட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் ஏதோ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ இவன் கீழே உடச்சோன்னே அவனை நம்ம போய் பார்த்துட்டே எடுக்கும். ஆனால் இவன் மேலே உடச்சதுனால கண்டிப்பாக அவனை போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவன் கீழே தான் உடச்சிருப்பான். நீங்கள் போய் பாருங்கள், 750 புட்டு வந்து க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிருப்பான். 21,750 புட்டு அந்த டைமில் பாருங்கள், க்ளீனாக பாருங்கள் எத்தனை மணிக்கு 115ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். கரெக்டாக 10 மணிக்கு இவன் கீழே உடைக்கிறான் பாருங்கள். ஆக்சுவலாக நான் சார்ட்டே பார்க்கல, நான் அதாவது அந்த ப்ரீமியத்தை வச்சு சொன்னேன் நான். அவன் எஸ்டர்டே ஐ அதாவது பாசிட்டிவாக இருக்கிறவன் எஸ்டர்டே ஐயையும் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஆல்ரெடி பாசிட்டிவ். அவன் எஸ்டர்டே ஐயையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டிட்டானா டோட்டல் பயங்கர பாசிட்டிவ். ஆனால் மார்க்கெட்டு வந்து ஓப்பனை தாண்டலை, அப்படியே தான் இருக்குது அந்த டைமில் 9:50க்குலாம். ஓகேங்களா, அப்போது அவன் மேலே உடைக்கும் போது இவன் கீழே உடைச்சான் பாருங்கள் தெளிவாக. ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியதான், நீங்கள் ப்ரீமியம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக அவன் அட்வான்ஸில் தாண்டிட்டான், பாசிட்டிவாக இருக்கவன் தாண்டிட்டான் அப்படின்னா அவனோட ஆப்போனண்ட்டு கண்டிப்பாக கீழே தான் உடைப்பான் லெவலை. ஓகேங்களா, அதனால் அவனை போய் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்த்தாலும் அதுதான் நடந்துருக்கும். ஓகேங்களா, அவனால் தாண்ட முடியல, பாசிட்டிவாக இருக்கிறனால அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல, எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் ரொம்ப நேரம் ஒரு ½ அன் ஹவர்
சஸ்டெயின் அதே கீழே சஸ்டெயின் ஆனால் தான் ஏதோ நடக்க போகுது. மார்க்கெட்டை வசடையை உடைக்க முடியல அவனால், அட்வான்ஸ் லெவலே தாண்ட முடியல. அப்போ அந்த லெவலை தாண்டி அவனால் போக முடியாது, அந்த இடத்துக்கு அவனால் போக முடியாது அப்படின்னு அர்த்தம். அது அதாவது 21,800க்கு போக முடியாது, இல்லை 21,750க்கு போக முடியாது அப்படின்னும் போது தான் நம்ம அங்கே இருக்கிற புட்டை போய் செக் பண்ணணும். அவன் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கானா அப்படின்ட்டு. அவன் உடைக்க முடியலாம், இவனை போய் பார்த்துருக்கலாம். அவன் வந்து உடச்சி க்ளோஸ் வச்சதுனால கண்டிப்பாக இவன் கீழே தான் உடைப்பான்றது நிறைய மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, நீங்கள் போய் செக் பண்ணலாம். இதே வந்து இன்சைட் மார்க்கெட்டில் நீங்கள் 2 பேரையும் பார்த்து தான் ஆகணும். இன்சைட் மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, நடுவில் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி காலையோ புட்டையோ எடுக்கிறீங்கன்னா, அதே மாதிரி ப்ரீமியம் எஸ்டர்டே ஐ தாண்டாது, எஸ்டர்டே லோ தாண்டாது. அப்போ ப்ரீமியம் இன்சைட் மார்க்கெட்டாக இருக்கும், இன்சைட்லேயே இருக்கும். அப்போ தான் நீங்கள் 2 இவனை எடுக்கும்போது, கால் எடுக்கும்போது புட்டு வந்து அட்வான்ஸோட கீழே உடைக்கிறானான்னு பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்டர்டே ஐ பிரேக்கு அட்வான்ஸோடலாம் தாண்டுறானா நீங்கள் ஆப்போனண்ட்டை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் கீழே தான் உடைப்பான் 100%. ஓகேங்களா, நல்ல ஒரு ரேலி ஆச்சு மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து நீங்கள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ, ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து பொங்கல் பரிசு கொடுத்துருச்சு. இன்றைக்கி 165லேருந்து எவ்வளோ போயிருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட 330 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட அப்படியே டபுள். ஓகேங்களா, டபுளாக போயிட்டான் அப்படியே. ஓகேங்களா, 125 பாயிண்ட்டு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் தான். நீங்கள் 165 170 எடுத்தால் 150 தான் உங்கள் ஸ்டாப் லாஸே. ஓகேங்களா, இதுதான் ஸ்டாப் லாஸ். இல்லை 155 வந்த லோ தான். எவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ் பாருங்கள். ஓகேங்களா, பாசிட்டிவ் மார்க்கெட்டில் எப்போவுமே தைரியமாக என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, என்ட்ரி அதை நீங்கள் விடவே கூடாது. ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகேங்களா, அதாவது ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகுது, மார்க்கெட்டும் பாசிட்டிவ், ப்ரீமியமும் பாசிட்டிவ்னா தெளிவாக வந்து அவன் க்ளோஸ் மேலே வச்சாலே என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா, ஓகே. எதுக்கும் ஒரு கால் நீங்கள் ப்ரீமியத்தை செக் பண்ணுறதா இருந்தால் புட்டை பையும் பார்த்துக்கலாம், அவன் கீழே உடைக்கிறானா அப்படின்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் மேக்ஸிமம் எல்லா நல்ல ரேலி மார்க்கெட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இவன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அட்வான்ஸில் இவன் உடைச்சிட்டான் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் அட்வான்ஸில் கீழே தான் உடைச்சிருப்பான். நீங்கள் அதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் பார்த்து எடுக்கிறதுனால எடுக்கலாம், புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஆனால் இன்சைட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக 2 பேரையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்லேயும் பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் எப்போவுமே டெய்லி தான் நடக்குது, இருந்தாலும் இன்றைக்கி நடக்கிறது ஒரு ஸ்பெஷல் தான். பொங்கல் பரிசு இன்றைக்கி அதில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் இன்றைக்கி. அது இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் மார்க்கெட் ப்ரொடிக்ட்டு. இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியும். இவன் இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான்னு தெரியும். அப்போ நம்ம வந்து 1550ன்ற கால் ஆப்ஷனை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 1560ன்ற கால் ஆப்ஷன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவனோட அட்வான்ஸ் லெவல்ன்றது 29ன்றதுலாம் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே தெரியும். இவனை ஓப்பன் ஆனவொன்னே இவனை என்ட்ரி எடுக்கிறதா நம்ம வேலை. இவன் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட், அடுத்த கேண்டிலே 10 பாயிண்ட் போயிட்டான். அதிலே வெளியே வந்தாச்சு நம்ம. ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்டுக்கு இவன் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. அப்போ வந்து 4000 ரூபா ஒரே கேண்டில் 5 நிமிஷம். ஓகேங்களா, இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நிஃப்டி மாதிரியோ பேங்க் நிஃப்டி மாதிரியோ எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக்லாம் எப்போது ஒரு வாட்டி நடக்காது. ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேடே பிரேக் அவுட் ட்ரேடு தான். டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் இருக்கிற 100 ஸ்டாக் 150 ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அது நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது அவனை நம்ம உள்ளே போயிட்டு அவனோட அட்வான்ஸ் லெவலையும் அவன் எந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் ஆக போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே நம்ம சொல்லி கொடுத்தா மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்க போகிறோம், லாபம் எடுக்க போகிறோம். இல்லைனா என்ட்ரி விட்டுருப்போம், வேண்டான்னு அவாய்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ நீங்கள் எடுக்கிற என்ட்ரி வந்து தப்பாகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ரேலி ஸ்டாக்கை தான் எடுக்கிறோம். அதில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அடுத்த நொடியில் தெரிஞ்சிடும். நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் இல்லை, ஆர்டரே போடாமல் விட்டுடலாம். நீங்கள் அது நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தால் தான் நீங்கள் என்ட்ரியை போடுவீங்க, ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா என்ட்ரியில் தான் விட்டுருவீங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஸ்டாக் அதாவது இண்டெக்ஸ் ட்ரேடிங்கோட ஸ்டாக் ஆப்ஷனில் தான் அதிக ப்ராஃபிட்டு, ஈஸியும் கூட. இந்த மாதிரி நிஃப்டி மாதிரிலாம் சில டைமில் சொதப்புற மாதிரிலாம் சொதப்ப மாட்டான். அதாவது ரேஞ்ச் ஆக்குற மாதிரி, மேலே போய்ட்டு கீழே வர மாதிரி அந்த
மாதிரிலாம் நடக்காது. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் எடுங்க. ஈஸியாகவும் இருக்கும், டைமிங்கும் கம்மி. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் டார்கெட் முடிஞ்சு போகுது, வேறு வேலையை பார்க்கலாம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கூட சொல்லித்தரோம். ஓகேங்களா? இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நம்ம சொல்கிறதோட மார்க்கெட்டே இன்றைக்கி பொங்கல் பரிசாக கொடுத்துருச்சு எல்லாருக்கும். ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மண்டே அன்னைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.